கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதின் சங்கீதம். தாவீது ராஜா இப்படியா சொல்கிறார், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகினாலே 1000 பிரச்சனை வருது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவோம். இன்னைக்கு இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்மளுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? நம்மளுடைய மற்ற பழக்க வழக்கங்கள் யாரோட இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் வேணா நான் என்ன சொல்றேன், அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். நான் வியாபாரத்தில் இருந்ததுனால வியாபாரத்தில் எல்லார்ட்டையும் பேசுகிற பழக்கம் உண்டு. அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே அந்நிய நோகத்தில் போய் பிணைக்கப்பட்டு விக்கிரத்துக்கு பல லட்சங்கள், மாந்திரிகம், பில்லி சுனி, ஏவலில் பாதிக்கப்பட்டு அஞ்சனம் பார்க்குறது, நாள் பார்க்குறது, குறி பார்க்குறது, எல்லாத்துலேயும் நான் சிக்கிக்கிட்டேன். ஒரு எலுமிச்சப்பழம் வைக்கிறதுலேருந்து, ஒரு கத்தாழை தொங்குறதுலேருந்து, எங்கள் அப்பா செத்த ஃபோட்டோ வைக்கிறதுலேருந்து, என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாமே ரவிராஜ் செஞ்சிருக்கு. கர்த்தருடைய தண்டனையை அப்படியே நேரடியாக வாங்கியிருக்கேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஒரு 5 வயசுன்னு சொல்லுவோமே, எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசுலேருந்து நான் விவரம் தெரியும் போது நான் சர்ச்சில் தான் போயிட்டு தான் இருக்கேன். சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். சர்ச்சுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வேலைக்கு போயிட்டேன். அதனால் பைபிள் ரொம்ப வாசிக்கலை. வாலிப வயசில் இஷ்டம் போல் நல்ல படம் பார்க்குறது எல்லாம் இஷ்டம் போல் வாழ்ந்தாச்சு. ஒரே ஒரு நபர் தான் மாந்திரியம் பண்ணினாங்க. எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதெல்லாம் கேட்பேன். அவங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். எதுலேயோ மாந்திரியம் பண்ணி எப்படியோ ஒரு பிரச்சனை வந்துட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய சிந்தனைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. பல லட்சங்கள் அவங்க கையில் போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 லட்சம் குறைஞ்சது வியாபாரத்தில் இருந்த அவ்வளோ ரூபாயே அவங்க கையில் போயிட்டு, இதனால் ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். இதை ஏன் இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சொந்த வீடு விற்றேன், நகையை விற்றேன், கடையை விட்டேன், நடுரோட்டுக்கு வந்தேன், ஊரை விட்டே போயிட்டேன், அழுதுட்டே போயிட்டேன். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். இதையும் சொல்லிட்டு இதையும் ஏன் சொல்லணும் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அந்நிய தேவனை பின்பற்றும் போது தண்டனை ஏகப்பட்டதை எழுதி வச்சிருக்காரு. நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது, நித்திய ஆக்கினை என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ற ஜனங்கள் தான் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், அன்பு கூறணும், தான தர்மம் பண்ணணும், பைபிள் எப்படிலாம் போட்டிருக்கோ அதுக்கெல்லாம் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து கை கொள்ளணும்னு சொல்லி பைபிள் ஏகப்பட்ட லா சட்டத்தை எழுதி கையில கொடுத்தாரு. அழகா அன்னைக்கு ஒரு மெசேஜ் கேட்கும்போது ஒரு பாஸ்டர் பேசியிருந்தா, அப்படி ஒரு இன்ஜினியர் படிக்க ஒரு 40 புக்கு படிப்பாங்களாம். நம்ம கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கொடுத்தாரு. ஒரே ஒரு பைபிள் தான். அந்த ஒரு பைபிளை வாசித்து முடிக்காம தான் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க அந்நிய நோகத்துல போய் கல்யாணம் முடிக்கிறது, திருமணம் முடித்து அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பல காரியத்துல ஆபத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், எனக்கு என் வீட்டுக்கார் தண்ணி அடிக்கிறாரு, விபச்சார அடிமையில இருக்காங்க, மோகைச்சில் இருக்காங்க, துர்ரிச்சில் இருக்காங்க, அசுத்தமானச்சில் இருக்காங்க, துர்குணத்தில் இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, தூசணமான வார்த்தை பேசுகிறாங்க, என்னை அடித்து எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க, நான் அழுறேன், நான் கஷ்டப்படுறேன், நகை கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க, இருக்கிற கொடுத்த எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்னன்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் யோசிப்பாங்க. எங்களுக்கு யாரோ மாந்திரியம் பண்ணிட்டாங்களா, சூனியம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்பாங்க.
ஒரு குடும்பத்துல அந்நிய நுகத்துல போய் திருமணம் முடித்தால் வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும். வேதனைகள் என்று எழுதப்பட்டிருக்கும். வேதனை அப்படின்னா ஒரு வேதனை. வேதனைகள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்து. இரவு நேரத்துல இந்த வசனம் பேசுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சில குடும்பத்துல உடனே சொல்லிடுவோம், நாங்களாம் பிரதர், நாங்களாம் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான், நாங்களாம் வேலைக்காரங்க தான், நாங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நாங்களாம் அந்நிய பாஷை பேசுறோம், நாங்களாம் தரிசனம் பார்ப்போம், நாங்களாம் சொப்பனம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல நிறைய லிஸ்டா அழகா வரும். நம்ம பிள்ளைகள் யார்கிட்ட பழகுறாங்க, நம்ம பேரம்பேத்தி யார்கிட்ட பழகுறாங்க, நம்ம குடும்பத்துல தலைவர் யார்கிட்ட பழகுறாங்க, எந்த இடத்துல நின்று யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, யாரோட ஐக்கியம் இருக்கு, யாரோட தொடர்பு இருக்கு, யாரோட சிநேகம் இருக்கு, செல்போன்ல தேவையில்லாம யார்கிட்ட பேசுறாங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டதுனால சொல்றேன். பல லட்சங்கள் கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தவன், கையில ₹1 கூட இருக்காது, சாபம், சாபத்திலேயே வாழ்ந்தவன். கர்த்தருடைய சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்குடைய வீட்டுல கர்த்தரின் சாபம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லுது. நான் துன்மார்க்கனா வாழ்ந்தவன், கர்த்தருடைய சாபத்துல வாழ்ந்தவன், விக்கிரத்துக்கு சீ என்று வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடித்து அதுக்கப்புறம் கூட வாழ்க்கையில பல காரியத்துல வேதனைகள் 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 பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வேடை நீங்க நல்லா கவனிச்சா அழகா இருக்கும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். சில குடும்பத்திலே பல ஆபத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஏன்னா வசனம் தெரியாது. இந்த வசனத்துல நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுல நம்ம சர்ச்சைக்கு போறோமா, நம்ம குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாம இருக்காங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா வேதனைகள் பெருகும். வேதனைகள் பெருகும் அப்படின்னா 365 நாள் இருக்கு அப்படின்னா 365 விதமான வேதனைகள். ஒரு நாளைக்கு ஒரு வேதனைம்பாங்க, அடுத்த நாள் போய் கேட்டா இன்னொரு வேதனைம்பாங்க, இன்னொரு நாள் கேட்டா இன்னொரு வேதனைம்பாங்க. சில நேரத்துல எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க, என்ன காரணம் கேட்டா தெரியாது. அது வீட்டுல நம்ம பல காரியங்கள் சொல்லலாம். பிள்ளை இல்லைம்பாங்க, வியாதிம்பாங்க, படுத்த படுக்கைம்பாங்க, ஆக்சிடென்ட்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் வந்துட்டு போயிட்டு. என் வாழ்க்கையெல்லாம் நான் மாந்திரியத்துல இருக்கும்போது எனக்கு ஆபரேஷனே நடந்தது. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு, பிரிஞ்சு போற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா மாந்திரியம் பண்ணிட்டே இருப்பாங்க. மாந்திரியம் பண்ணிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம கர்த்தருடைய பிள்ளையா மனம் திரும்பி தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நற்கரணை எடுத்து ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்போதுதான் ஆசீர்வாதம். சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படினாலும் நாங்க வாழ்வோம்னு சொல்லிட்டு விக்கிரத்துல போய், மாந்திரியத்துல போய், தவறான தொடர்புல போய், தவறான ஃப்ரெண்டு, தவறான நபரு, தவறான வாழ்க்கை, தவறான காரியங்கள், எடுக்கிற எல்லா முடிவுமே தவறு 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 தவறு. அந்நிய தேவனை, மெய்யான தேவனை தொழுது கொள்ளாமல் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதான் நடக்கு. விக்கிரத்தை சீ என்று வெறுக்கணுமா, சீ என்று வெறுத்தாச்சுன்னா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சுடுவார். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவனை ஆராதிக்கிறத விட்டுட்டு அந்நிய தேவனை பின்பற்றி போய் சாபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை, என் வாழ்க்கையில எனக்கு போராட்டம், கையில ₹100 கூட இல்லை, வீட்டுல கடன்ல இருக்கும், வியாதியில இருக்கும், நிம்மதி இல்லை, தூக்கம் வர மாட்டுக்கு, கெட்ட சொப்பனை வருது, விபச்சார அவைய பார்க்கேன், தூங்கும்போது நான் அதை பார்த்துட்டேன், நான் விக்கிரத்தை பார்த்துட்டேன், பாம்பை பார்த்துட்டேன், மிருகத்தை பார்த்துட்டேன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம அழகா வீட்டுல டைரி போட்டு எழுதி வைக்கலாம். ஏன்னா நிறைய குடும்பத்துல விபச்சார அவைய பார்ப்பாங்க, விக்கிரத்தை பார்ப்பாங்க, மாந்திரியம் பண்றதை பார்ப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை கேட்டா தெரியாது. வீட்டுல பார்த்தா ஏதோ ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. மெய்யான தேவனை தொழுது கொள்ளும்போது பிரச்சனை வராது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்போது பிரச்சனை வராது. விக்கிரத்துல போய் நிற்கும் போது அந்த வீட்டுக்குள்ள வேதனைகள் பெருகும். அதனால இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும். வேதனைகள் பெருகும் சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல வேதனை தான் இருக்கும். அப்ப அந்த செய்தி நம்ம கேட்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால்,
எல்லா காரியத்திலுமே மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை கொடுக்காது. நெகேமியா 9:2 எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து, அப்ப சில காரியத்துல பிரிந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மறு ஜாதியாருடைய எல்லா காரியங்களை விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். நான் தப்பா வாழ்ந்துட்டேன், எங்க அப்பா அம்மா தப்பா வாழ்ந்துட்டாங்க, எங்க குடும்பம் தப்பா வாழ்ந்துட்டு சொல்லி அறிக்கையிட்டார்கள். இப்ப என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துல இருந்தனாலே என் குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு, எங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு, எங்க அம்மா என்னை நினைச்சு அழுவாங்க, என் மனைவி என்னை நினைச்சு அழுவாங்க. காரணம் என்ன? விக்கிரத்துல போய் ஐக்கியமா இருந்துட்டேன். தேவனோட ஐக்கியமா இருக்கணும், குமாரனோட ஐக்கியமா இருக்கணும். ஆனா என்னுடைய ஐக்கியம் யாரோட இருந்துச்சு? விக்கிரத்தோட, ஒரு நபரோட, ஒரு மனுஷனோட. மாந்திரியம் பண்ற மனுஷன் பல வருஷம் மாந்திரியம் பண்ணான். 13 வருஷம் கிட்ட மாந்திரியம் பண்ணான். செத்தே போயிட்டான். வீட்டுக்குள்ள நான்கு கொண்டு செத்து போயிட்டான். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? யாராவது மாந்திரியம் பண்றாங்களா அதே வீட்டுக்குள்ள? ஆமா. ஏன்னா என் வாழ்க்கையில உண்மையில நடந்திருக்கு. எனக்கு யாரும் மாந்திரியம் பண்ணானோ அதே வீட்டுக்குள்ள நான்கு கொண்டே செத்து போயிட்டான். காரணம் என்ன? மாந்திரியம் பண்றது. பைபிள் ஃபுல்லா என்ன போட்டிருக்கு? மனம் திரும்பி வாழுப்பா, மனம் திரும்பி வாழு. வேதம் அதைத்தான் நமக்கு கட்டுதல். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா எந்த பேய் பிசாசும் என் வீட்டுக்கு வராது. நான் இஷ்டம் போல வாழ்ந்தா எல்லா சத்துருங்க வந்துடும். அதனால பைபிள் பிரகாரம் வாழ்ந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன். சி என்று வெறுத்ததுக்கு அப்புறம் அந்த நாமத்துக்கு நம்ம சொல்லணும், நம்முடைய தேவன் மெய்யான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும் போது வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள நாமம், அவருடைய நாமத்தை தான் உயர்த்த அழைக்கப்பட்டிருக்கு. விக்கிரத்தை சீன்னு சொல்லிதான் வெறுக்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா வசனம் அப்படித்தான் போட்டிருக்கு. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஒரு வீட்டுல வேதனை இருக்கா? அழகா அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன். எந்த வீட்டுல எந்த பிரச்சனைக்கும் எனக்கு தெரியாதுப்பா. வசனத்தை சொல்லியாச்சு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லணும்பா. இந்த இரவு நேரத்துக்கான கிருபைக்கான நன்றி. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் உண்டு. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிச்சுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமான இது தங்கராஜா உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையிலே 1000 குறை இருப்பா, மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் படுத்து தூங்கும்போது பரிசுத்த ஆவியம் நீங்க எங்களோட பேச வேண்டும். கெட்ட சொப்பனம் தேவையில்லை எண்ணங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே சர்ச்சைக்கு போட்டு போகிறதுக்கு கிருபை செய்யுங்க. ஏதாவது ஒரு குடும்பத்துல விக்கிர வழிபாடு இருந்தால் அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து மனம் திரும்பி வாழ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்தை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. வேதனையோடு கண்ணீரோடு வாழ்கிற ஜனங்கள் உண்டு, அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுங்க. கடனில் கஷ்டப்படுற ஜனங்கள் உண்டு, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் ஐசியூவில் இருக்கிற ஜனங்கள் உண்டு, கர்த்தர் போய் சந்திங்கப்பா. உங்க பிள்ளை நீங்க பாருங்க, பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமா விடுதலை தாங்க ராஜா. ஆரோக்கியமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்துணியா ஜீவிரம் கர்த்தர் மனமறிங்க ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க தாயம் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜீவிரம் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கட்டுடுங்க. பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழட்டும். நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, டிராவலிங் இருக்காங்க, வியாபாரம் பார்க்கங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க டிராவலிங்கில், பஸ்ஸில், வேலையில், எத்தனையோ இடத்துல வெளியில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. உங்கள் கிருபையெல்லாம் நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. தேவனர்ல அப்போ மினிஸ்டர்ல ஆசீர்வதித்தாங்க. அதிக அளவில் உங்களுடைய பதவியில் கண் வலித்து ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மையப்படட்டும். கர்த்தர் பிரியம் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ தயவாக கிருபையாக மன்னிங்க.
மிஷினரிமாரை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும், பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் எத்தனையோ குடும்பத்திலே மதுபான அடிமையிலே, போதை காரியங்களே, விபச்சார அடிமையிலே, கள்ள தொடர்பு, தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா செத்தகைகள், செல்போன் அடிமை, கேம் அடிமை, தவறான வீடியோ, தேவையில்லை எந்தெந்த ஆவிகள் எந்தெந்த குடும்பத்துக்குள்ள போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறி விடு ராஜா. சகல குடும்பத்துக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே ஜெப அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, உங்களுடைய பாதப்பிள்ளை காத்திருந்த குடும்பமா ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. சகல குடும்பத்தையும் கத்த பொறுப்படுதுங்க. எத்தனையோ குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அவங்களோட மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றாங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கத்த மன்னித்து சகல குடும்பத்தை கத்த ஆசிரியை வேண்டும். கத்தோட நான் மட்டுமே உடட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றும் அர்ப்பயம் ராஜா. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கத்த கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.